இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் தெரிந்து கொள்ளுதல் என்ற தலைப்பின்படியாக கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆண்டவருடைய கிருபை நிமித்தமாய் நம்மோடு கூட வெளிப்படுவதனால கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்கள் உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கி உலகத்தோடு கூட நம்ம உலகத்தின் மத்தியில் உலகத்தினுடைய காரியங்களை நம்ம ஈடுபடும் பொழுது உலகம் நம்மளை சிநேகிக்கும். உலகத்தோடு நம்ம இருக்கப்படும் பொழுது உலகம் நம்ம மேலே அன்பு கூறும். நம்ம உலகத்தில் இருக்கப்படும் பொழுது நம்மளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை பிரித்தபடியினால் அவருடைய வார்த்தையும் அவருடைய நாமமும் தரிக்கப்பட்ட சனமாக இருக்கிற நம்மளை உலகம் நம்மளை என்ன பண்ணும்? பகைத்து கொண்டு தான் இருக்கும். அதனால் சோர்ந்து போவதில்லை. ஏன்னா கர்த்தராகிய ஆண்டவர் நம்மளை தெரிந்திருக்கிறார். மகனாக மகளாக என்னுடைய சனம் என்று வேர்பிரித்து அந்த பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கும்படியாய் அவருக்குன்னு ஒரு சனக்கூட்டத்தை உலகத்திலிருந்து நம்மளை வேர்பிரித்து வைத்திருக்கார். மாத்திரமில்லை, நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினால், நம்மளை உலகத்திலிருந்து அவர் தெரிந்து கொண்டபடியினால் உலகம் நம்மளை பகைத்து கொண்டு தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னாலும் ஆண்டவருடைய வார்த்தையை தொழுது கொள்ளப்படும் பொழுது உலகத்தில் இருக்கிறவங்க சில பேர் தெரிந்து கொள்ள மாட்டாங்க, நம்மளை பகைக்க தான் செய்வாங்க. அதனால் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்மளை யார் தெரிந்து கொண்டார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டிருக்கார். அதனால் உலகத்தில் இருக்கும்போது நம்மளை தெரிந்து கொண்டிருக்கார். ஆனால் உலகம் நம்மளை பகைக்க தான் செய்யும். அந்த உலகம் ஒரு நாள் நம்மளை என்ன பண்ணும்? நம்மளை பார்த்து நிச்சயமாகவே புலம்போம். அப்படியே போட்ட சமூகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருப்பதனால் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆமென்.